ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதில் தான் வரும். ஸ்டில், டில் அண்ட் அன்டில் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டில், இன்னைக்கும் இன்னும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பாஸ்டில் நடந்திருக்கோம் அந்த விஷயத்த நம்ம இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம இண்டிகேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்துக்காக we are using this still. அவர் இன்னும் பெங்களூரில் தான் வசிக்கின்றார். he is still living in Bangalore. இன்னமும் அவர் பெங்களூரில் தான் இருக்கார். அந்த ஆக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அவர்கள் இன்னும் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். they are still very much in love. இன்னமும் அவங்க நம்மளை நேசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம சொல்கிறதுக்காக we can use like that. நெக்ஸ்ட் பாருங்கள், till வரை. இந்த வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட், அந்த டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டில் அண்ட் அன்டில் ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் சேம் தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் உங்களுக்காக மாலை 5 மணி வரை காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ டில் 5 PM. 5 மணி வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஃப்யூச்சரில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 5 மணிக்காக நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்டில். அன்டிலும் டில்லும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த டைம் பீரியடை, டைம் டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸ்போக்கனில் நம்ம அன்டில் யூஸ் பண்ணுவோம், ரிட்டனில் நம்ம டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் மதியம் 3 மணி வரை காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் அன்டில் 3 PM. ஓகேங்களா? ஐ வில் வெயிட் until 3 PM. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் வீடு திரும்பும் வரை சாப்பிட மாட்டோம். we won't eat until we get home. we won't eat until we get home. நாங்கள் வீட்டுக்கு வர்றது வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவள் வெள்ளிக்கிழமை வரை பிஸியாக இருப்பாள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கடை அதாவது ஷாப் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். ஸோ இந்த 2 சென்டென்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.